ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயி, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயி, இப்பிரபஞ்சத்தின் மொத்த ஆனந்தத்திற்கும் காரணமானவனான தாங்கள் எங்களுக்குள் அமைதியையும் தெய்வீகத்தின் பேரின்பத்தின் ஆனந்தத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துகிறீர்களம்மா. தாயி, எங்களுக்கு தங்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்து எங்களுள் இருக்கின்ற அனைத்து விதமான பயத்தை அகற்றுகிறீர்களம்மா. பரிபூரணமான மகிழ்ச்சியை எங்களுள் நிலைநிறுத்த தாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்து தியானத்தினுள் எங்களை இறைவனோடு ஒருங்கிணைக்கிறீர்களம்மா. எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்ந்த அமைதியான நிலையை பெறுவதற்கு தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात्
स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராரவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கவனச்சிதறல்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் மாயைகளையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக எங்களுக்குள் இருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இடாநாடியின் சக்கரங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற செயல்பாடுகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்களம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் உணர்வதற்கு
எவையெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள் விடுங்கள் அம்மா. தாயே, எங்களை தூய்மையான ஆத்மாவாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த சமநிலையில் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் இடா நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருந்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துகிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியின் சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அசுர குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அத்தடைகள் அனைத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் தூய ஆத்மாவாக பிரதிபலிக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் மைய நாடியோடு இணைந்த சமநிலையில் நாங்கள் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் பிங்களா நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றுகிறீர்கள். பரிணாம வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறீர்கள். தாயே, தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அத்தடைகள் அனைத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற
சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் இறை இணைப்பிலேயே இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் எப்பொழுதும் இருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. கவனம் மைய நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாய், தாங்களே ஓம்காரா. எங்களின் வாழ்வின் ஆதாரமாக விளங்குபவரான தாங்கள் எங்களின் பாதுகாப்புக்கு ஆதாரமாக விளங்குகிறீர்கள். எங்களுக்கு ஞானத்தையும் மங்களத்தையும் தருபவரான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைப்பவராவீர். தாயே, தூய அன்பின் அறிவை தருபவரான தாங்கள் எங்களுள் முழுமையை உணர வைப்பவராவீர். தாயே, எங்களை யோகிகளாக மாற்றும் தாங்கள் எங்களுக்கு யோகிகளுக்குரிய பரமானந்தத்தின் நிலையை அடைய அழைத்துச் செல்லுகிறீர்கள். எங்களுக்கான தியானத்தின் சக்தியை அளிக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளை அகற்றுபவரான தாங்கள் எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றி மாசற்ற நிலையை தருகிறீர்கள். வாழ்க்கையின் 4 நிலைகள் மற்றும் 5 மூலகங்களை ஊடுருவி செல்பவரான தாங்கள் எங்களுக்குள் சமநிலையான வாழ்க்கை நிலையை உணர வைக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் மூலாதார சக்கரம் தூய்மை அடையட்டும். 4 இதழ்களும் தங்களின் ஆசிர்வாதத்தால் மேன்மையடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மூலாதார சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம். மெதுவாக நமது சுவாதிஷ்டான சக்கரம். தாயி, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ நிர்மல் வித்யாவாகவும் ஸ்ரீ சித்தேஸ்வரியாகவும் எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயி, எங்களுக்குள் வலுவான கவனத்தையும் ஆர்வத்தையும் நிலையான கவனத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். அமைதியையும் படைப்பாற்றலில் கவனமும் செயல்களில் சுறுசுறுப்பையும் அளிப்பவர் தாங்களாவீர். தங்களுடைய அருளாசியால் எங்களுக்குள் இருக்கின்ற கவலைகள், கோபங்கள், சந்தேகங்கள் மறையப்படுகிறது. தூய அறிவை பெறவும் அதன் மூலம் ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சி அடையவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் தங்கள் அருளாசியால் படைப்பாற்றல் திறமை வெளிப்படுத்தப்பட வேண்டும். எங்களுக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் அகன்று சமநிலையான சிந்தனை மேம்பட வேண்டும். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகள் அகல வேண்டும். தூய்மையற்ற அறிவின் மீதான கவனத்தை தாங்களே எங்களுக்குள்ளிருந்து அகற்ற வேண்டும். தூய்மையற்ற கவனத்தையும் தாங்களே அகற்ற வேண்டும். எங்களுள் தூய்மையான உள் அமைதியை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயி, எங்களை இரக்கமானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் மாற்றுங்கள். தாங்களே தெய்வீகத்தின் நுண்ணறிவாவீர். தெய்வீகத்தின் அகங்காரமும் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தியானத்தின் 4ஆம் நிலையான தெய்வீகத்தோடு ஒன்றிணைகின்ற துரியா நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயி, எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தின் 6 இதழ்களிலும் தங்களின் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருந்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் மேம்பட்டு விழிப்புணர்வு அடைந்த நிலையில் தூய்மை அடையட்டும் அம்மா. தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும். கவனம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தியானத்தில் நாம் ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷத்தை கூறலாம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम्
अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே மனம், ஆகாயம், காற்று,
நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவீர். தாங்களே பிரபஞ்சமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். தாயே, தாங்களே நனவும் பேரின்பமும் ஆவீர். தாங்களே எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் ஆவீர். தாங்களே எங்களின் அறிவும் வாழ்வாதாரமும் ஆவீர். சர்வமுமாக விளங்கும் தாங்கள் எங்களை எங்களின் தியானத்தினுள் ஆழமான நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் நாங்கள் எங்களின் தியானத்தின் ஆழத்தையும் அமைதியையும் உணர்வதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்து இருப்போம். I bow to all the seekers of truth. I'm very happy that this book is now published, and a subtler side, a deeper dimension of Gita is being brought to the readers. As Krishna was a great diplomat and understood that human beings are very clever and they cannot accept truth in a straightforward manner, he, in his advice to Arjuna, used his diplomacy. And the essence of diplomacy is always, especially of the divine diplomacy which he used, that give absurd conditions and solutions to such difficult people
who are so proud of their limited intellect. That's the difference between a father and a mother, I should say. As we say in Hindi, सीधे हाथ घी न निकले तो टेढ़े हाथ टेढ़ी उंगली करनी पड़ती है. The first and foremost thing we have to understand that Sri Krishna is a divine incarnation. And he came at a time where we needed to understand what is the essence of dharma. For example, I have been quite surprised the way people explain him. As far as the hinsa is concerned, that Sri Krishna preached ahimsa to such an extent that we have to look after all the mosquitoes of Delhi. Such absurd things people have deducted by what Krishna tried to emphasize in Sri Gita. When the war started, Arjuna actually became nervous, I can say, and he said, I would not like to fight my own kith and kin and my gurus. So Sri Krishna says, they are already dead, they are killed. Because they were not enlightened people, are already dead people, their eyes are not open. Whom are you going to kill here? Just you have to remove some people from this earth to establish dharma. Now the idea of dharma, according to us, is some sort of a Hinduism or Islamism or some sort of a ism. It is not. Dharma is the valency in a human being. Just like carbon has 4 valencies, dharma has 10 valencies in a human being. And when a person falls down from there, then he loses his powers as a human being. One of the examples is that at the time of war, Karna, the great generous man, very well known for his great virtues, was caught up by a wheel of his chariot, and he could not take out his leg out of that chariot. When Arjuna faced him and raised his own Gandiva, and Karna challenged him saying that I am a Veera, a chivalrous person, a person who is fighting, and you are another warrior. And in dharma, when I have no weapons on me, you cannot kill me with your weapons. That time Sri Krishna pointed at him like this, and he said, kill him. Where was his warrior virtues when Draupadi was insulted? Draupadi's insult was the greatest sin that was committed, and what was he doing at that time? And Arjuna killed Karna. This is dharma. He is called as Leeladhara, the one, for him, the whole world is a play. And that's why he says that already they are killed. That doesn't mean that you start killing people, becoming violent because you do not agree with some people.
Sri Krishna can say whom to kill. You have to be a realized soul to understand why Sri Krishna had to ask him to kill and why the goddess had to kill so many demons. But the idea today is we should try to be sympathetic towards also demons and the devils who are spreading Asuri Vidya everywhere. And we should be sympathetic with all the people and there is good in everyone. That's not Krishna's message. He showed his love by killing the demons. I don't know in this book if I have talked on this point or not, because he had very limited subjects which he dealt with, and I didn't want to pressurize him with some new subject matters. But there's one thing definitely which I didn't say there, which is a very important point one should try to see. That the awareness, Chaitana, the awareness grows downward of a human being. And the roots of the tree of the awareness are in the brain. So one has to take to Urdhvagati, means the ascent, and not to the descent. A human being is born in the Bhavasagara, which is, as we call, in the void, as you can see here clearly in Sahaja Yoga. Either he can go upward or he can go downward. Now see how the human awareness has reached Adhogati, is a downward descent. Very simple to see if you understand what Krishna meant, that the roots are in the brain. When I've been in the Western countries, I realized it much more, because they are supposed to be advanced, developed, sophisticated, educated, intellectuals, whatever you may call them. I've been to all communist countries and all the democracies and all kinds of isms. And what I realized, that exactly what Sri Krishna had said, that Asuri Vidya will take over with a descent of awareness, is seen clearly in those countries. Thank God we are not that advanced. The descent starts from the Nabhi Chakra, as we call it, where a person starts seeking the food, this, that, and other requirements. Then it starts moving downward. The essence of the Nabhi Chakra is Swaha. Swaha is the consumption. It consumes everything. It aggresses everything, consumes, just like the fire. In the same way, once upon a time, these developed countries spread all over the world, started consuming everyone. Ruling our country, China, all kinds of countries, they went round all over the world. Thank God Columbus missed his point, otherwise we would not have been here. He went to America, and you cannot find aboriginals unless and until you enter into some far-fetched places like Peru. Then the consumption of money on the economic ground started. Then the consumption of the Mother Earth started at the Bhu level. But the Bhurva is the Antariksha, is the whole universe. We are going to the sun, we are going to the moon, we are going to this, we are going to that. What about going inside, in the ascent?
Now, little bit they are seeing it that there's intelligence also, plus the energy. But you are seeing it from the outside. That's the intelligence of God Almighty, whether you like it or not. So now we are going to the antarikshas, we are going to all these universes to find what? So the Bhurva is the essence, the antariksha. Awareness reached there also. Then it has gone further. In the Sahaja Yoga, we can say that from Nabhi Chakra they started moving downwards towards the Swadhisthana, which deals with the antariksha, with the universes, which were created by the creator Brahmadeva. Below that they moved again. Comes the Muladhara, which is the essence of human life, which is the support of human life, for which Christ himself has said, "Thou shalt not have adulterous eyes." I have yet to find real Christians of that kind who do not have adulterous eyes. And that's why people have gone to now nothing but they have become sex points, I can tell you. The whole awareness of your intellectual movement has gone to nothing but to this filth beyond Ganesha. You have left everything that was holy, that was auspicious, much behind, and cross, and one step forward, and the hell is there, the hell. There where awareness is going today. But we have not thought of the Urdhvagati that Sri Krishna has said. Giving lectures on Sri Krishna, having bhajans about Sri Krishna, makes no difference. What about the Urdhvagati? In the 6th century, a great saint, Gyaneshwara, was born. In the 6th chapter of Gyaneshwari, he is clearly described, it is the Kundalini which is going to raise you higher. Very clearly, openly he said it. Of course, as usual, everybody tortured his life. He didn't have sometimes water to drink. That's different. In the 6th chapter, when he described, even today in Maharashtra, it is said that 6th chapter is tabooed. You are not supposed to read the 6th chapter of Gyaneshwari. Why? Because they don't know a word about Kundalini and they don't know how to ascend. Because it is the knowledge of the roots you have to go to. If you are honest, please try to understand that what Sri Krishna has said, that the roots are in the brain and the awareness grows towards adhogati. He did not say precisely that Kundalini is the one that gives you the urdhvagati. He did not say. That was not the time. At the time of war, when he was talking about dharma, he did not mention the word Kundalini. Doesn't mean that there was no device behind it. Marx said that we would like to have a country without state. How? How will you have? I've been to most of the communist countries. I think the state is very powerful. The Democrats said that we would like to have a free nation. Free abandonment. It is democracy they are practicing. If you want to deceive yourself and all the time accept something that is falsehood, nobody can help you. But the time is precarious. And it is important that we should see to the truth that the name of democracy and the name of communism and the name of capitalism is just a myth.
it has not given what it had promised. So let us come back to the saints, to the deeper people, to the people who understood life beyond life. There we find the Urdhvagati has to be, the ascent has to be achieved. How is the point? Then later on, Muhammad Sahib also has talked about it. Not that he has not talked. He's talked about the resurrection. He said, at the time of resurrection, your hands will speak. Who is bothered about that? The whole namaz is nothing but Kundalini raising. But it leads to another kind of stupid fanaticism. Christians are sophisticated fanatics. Hindus are another type of fanatics. Everybody is become a fanatic because it's all a dead flower. All these flowers grew on one tree of life. They have been extracted, taken over as mine, 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 and they are all fighting about it. So it's only the Kundalini awakening which is going to give you your self-realization. And this self-realization is going to let you know that you are a part and parcel of the whole. It's not just a mental conception. This is the point we miss every time. All these democracies and capitalism and all these theories are mental projections of human beings. All these mental projections are nothing but your own jails, your own bondages into which you are caught up. You have to get out of it. Even to such an extent that people start saying that Adi Shankaracharya did not write Saundarya Lahari. Who says that? The intellectuals again. What makes them think that he did not write? They have explanation for everything. But he did, which we can prove after self-realization. How all the essence of all the religions are so much one can be proved only after self-realization and not through discussions. Because self, the spirit, is the absolute and is the collective being. That is not awakened within us. One may say that why Buddha did not talk of God. Because he knew human beings very well and he said, no use talking about God, better talk about self-realization. Same with Mahavira. But what are the Buddhists and Mahaviris doing? God alone knows. Where are they? But today is the time, as described in the Puranas, many, many seekers are born on this. The special time is a time of real blossoms. Maybe in the olden days there were only one or two flowers like the Chiketa. But today is the time when thousands are there just to become the fruit. But unfortunately, a market has been opened out where the seekers go and get lost. Get lost into the convictions and the ideas of some other person which has gone into their heads, and they just finish off there. Their seeking finishes off there. They end up as sick or obstinate people. They do not want to go any further. Sri Krishna is to be understood in Sahaja style. Leela. He was Leeladhara. In the Sahaja Yoga, we believe that on the left hand side, the left sympathetic nervous system
is represented by the Ida Nadi, which we call as also the Chandra Nadi, and the right hand side, it is represented by the Pingala Nadi, the right sympathetic. The left we use when we desire. The right we use when we act. The left is the Bhakti Marga, and the right is the Karma Marga that they used for doing all kinds of yajnas and all that. The central path of ascent is the Sushumna. Is the path of Dharma. Dharayati sa Dharma. Means the one that is your sustenance is the Dharma. It's not an outside concept, but an innate nature of human beings is the Dharma. This Dharma we have achieved through evolutionary process, as you know, Matsya Rupa and other things took place. And afterwards, we are today human beings. But why? Let us ask a question, simple question to ourselves. Why are we here on this earth? To seek what? To seek the truth. And what is the truth? The truth is that you are the spirit. Not this bhakti, nor this karma. But you are the spirit. Now Sri Krishna's diplomacy can be seen very clearly if you want to see it, even without self-realization. He says, for bhakti, patram pushpam phalam toyam, all these things you give it to him, he'll accept. But see the diplomacy, on one word he has played the whole people. And nobody has seen the point. What does he say? He says that you have to do ananya bhakti. Ananya shabda itself means, the word itself means when there is not the other, means we are a realized soul. Logically, let us see what does it mean. If there is no connection with God, whom are you praying to? The connection has to be established. You may go on describing God as a myth, you may go on supporting him, doing anything you like, but you have not yet been connected with him. What are you talking? Something in the air. Ananya bhakti. Now about karma, see the diplomacy. If you keep your mind open as a scientist, you will see my point clearly. For that, he says that do your karmas, but put the fruit of your doing at the lotus feet of the Lord. This is the absurd condition. It's not possible. Cannot be done. Before realization, you cannot do this. Many people come to me, yes, mother, you know, whatever we are doing, we are putting at the lotus feet of the God. Black marketing, everything. What does that mean? That you put it at the lotus feet of the Lord. That you are no more there. It's only after realization you realize that a Sahajogi would tell you, he doesn't say, I give him realization. He doesn't say that I am moving his Kundalini. What he says, it is not moving. It is not coming up. There was a lady who traveled with me to America once, and her son came all the way from Honolulu, a very rich man and all those things. So he could not get his realization. So she came to me, she said, Mother, give him the realization. I said, you give him. She said, no, I cannot give him. So I said, I can't give him either. The Kundalini doesn't move, what to do? Then give him a false certificate, you are a realized soul, he can say, born again or sort of a nonsense, he can go about talking about this.
She said, no, how can you give such a false certificate? I said, that's it. If the Kundalini has not risen, if it is not broken, the Brahmarandra, we cannot even say it is awake and leave alone calling him a Sahajogi. She agreed there. You cannot give a false certificate about it. That's what happens when you do your karmas. You don't say that you are doing it. It's done. It, in the third. Like small children always talk like that. Mother, this boy Munna won't listen. It's a bad one. In the third person they talk so many times, you must have seen. In the same way, a realized soul always talks in a third person. That's a different world in which they have lived. And they have been very, very few tortured and never understood by the people who were ruling or the people who were intellectuals or those who were the priests, and the public was helplessly watching all their tortures. In Maharashtra we have a great saint called Namdev, very great saint, Namdeva. He was a tailor, ordinary tailor. And when this tailor went to see another saint whose name was Gora Kumbhar, is a potter. The verse he says is so beautiful, which you can understand with little subtler feelings about it. He says, Nirguna cha bheti alo sagunashi. I came here to meet the Nirguna, the formless, and here is standing in the form. Where do you find these talks these days? If two great meets, they go with swords, with pistols. Here he goes and talks to a potter that I came to see the Nirakara, the Nirguna, the formless, and here it is in the form. But he was a tailor. How can be a tailor a realized soul? And when Namdeva went to Punjab, Sri Nanak Sahib gave him all the honor of a saint and told him that he should also write some beautiful verses, because he compiled the Granth Sahib out of all the realized soul's poems, that you compile the poems in Punjabi or Hindi. Namdeva, coming from such a far-fetched place, he studied Hindi and Punjabi, and you'll be amazed that half of his book, which is so big, is in Hindi or in Punjabi language. For that you need Sri Nanaka, who can recognize. But today seekers run after somebody who pampers their ego, where you can pay some money, where he can befool you by getting some Rolls Royces, or some sort of a Gita pravachana he gives, or gives you some sort of a name in the ear so that you become mad. This is the quality of the seekers today, which I have to face. Whatever it is, the concern is so great. Whatever is the quality today, it has to happen. It has to work out. This one now, I heard to my complete surprise that now people, the intellectuals are propounding that the Namadeva who came from Maharashtra was not the same as the Namadeva who was the tailor, because he was not an intellectual. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் எங்களுள் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.